ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு பிரணேஷ் மூர்த்தி சேனல். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பட்டாசு. எஸ், பட்டாசு கிராக்கர்ஸ் அன்பாக்சிங். ஸோ நம்ம 2025 கிராக்கர்ஸ் லிஸ்ட் நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஸ்ரீ வெற்றி கிராக்கர்ஸ். ஸோ அவங்ககிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க லிஸ்ட் சொன்னே நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டு நம்மளுக்கு பட்டாசு வந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட நம்ம ஆர்டர் போட்டோன்னே அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போய் இது வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அன்பாக்சிங் பண்ணலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிப்பன் கட் பண்ண போகிறாங்க. கை தட்டிக்கோங்க நீங்களும். அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. யா, பெரிய திருப்புழா ரிப்பனு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணலாம். எந்த சைடு இருக்குன்னு தெரியல. ஒரு கெஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ கட் பண்ணேன். அது ஒரு கார்ட்போர்டில் ஷீட்டில் கொடுத்துருந்தாங்க. திஸ் டைம் அவங்க வந்து ஒரு ஒயிட் கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நல்ல பேக்கேஜ் தான் பண்ணியிருக்காங்க. பட்டாசு விட ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அதிக நேரம் ஆகும் போல இருக்கு. அதுக்கு பேர் தான் அன்பாக்சிங். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குள்ள அவங்க ஓடியே போயிடுவாங்க போல. ஸோ பாதி ஓப்பன் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. A few moments later. எஸ், ஸோ பட்டாசு வந்தாச்சு, பாக்ஸ் வந்தாச்சு. கட் பண்ணேன். திஸ் டைம் நம்ம வந்து லெஸ் குவான்டிட்டியில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் செப்பரேட்டாக ஒரு பட்டாசு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஐ மீன் நாங்கள் செப்பரேட்டாக ஃபண்ட் தானே அது பேர், ஃபண்ட்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஒரு டூ கிராக்கர்ஸ் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் எங்களுக்கு வரும். ஸோ இதையும் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நாங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் திஸ் டைம். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு நிறைய ஆர்டர் இதை விட டபுளாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வெற்றி கிராக்கர்ஸோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 2026 கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 80% டிஸ்கவுண்ட்னு. ஸோ 80% டிஸ்கவுண்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க என்னென்ன பட்டாசு வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊத்தி ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஓகே, ஸோ அவங்க நேம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் லிஸ்ட் இருக்குது, என்னென்ன பட்டாசு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது லிஸ்ட்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ருபீஸ்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1927, மினிமம் 19 அண்ட் மேக்ஸிமம் 399. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் தான் நாங்கள் பட்ஜெட் பட்டாசு வாங்கியிருக்கோம். ஆமாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து 4500 ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த தடவை நம்ம வந்து ஜஸ்ட் 3500 தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி கிஃப்ட் பாக்ஸ் வருதுன்றதால நாங்கள் கம்மியாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக அந்த பட்டாசு மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலி அது கிஃப்ட் பாக்ஸ்க்காக நாங்கள் ஆர்டர் பண்ணலை, ஆயில் கேனுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்ப புரியல, இப்ப புரியுது. ஆர்டர் பண்ணியிருக்கோம். தீபாவளி பட்டாசு வந்து சும்மா அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. என்னோட ஃபோக்கஸ் வந்து ஆயில், அவங்களோட கணேஷ் மூர்த்தியோட ஃபோக்கஸ் வந்து பட்டாசு. அந்த பட்டாசு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நல்லா இல்லைன்னா என்ன கேட்காதீங்க. ஸோ அந்த பட்டாசு மட்டும் அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஸோ அது எப்போ வருதோ அன்றைக்கே நான் உட்காந்து உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்னு நான் ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது பார்த்துடலாமா? ஷுர். ஆனால் அது பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை. உங்கள் கான்ஃபிடென்ஸாக இல்லை, பட் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஆயில் கேனை வேணால் காட்டுறேன். ஓகே, எஸ். ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். பட் இந்த ஃபண்ட்ஸில் போட்டால் நிறைய பட்டாசு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன பசங்க எங்கள் அப்பாலாம் ஒரு பாக்ஸ் தான் வாங்கிட்டு வருவார். பட் அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா அங்கே ஃபண்ட்ஸில் போட்டோன்னா நிறைய பட்டாசு இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஐடியாவில் தான் நான் இருக்கேன். ஸோ அதனால அது கம்மியாக ஆர்டர் பண்ணி அது நிறைய இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம ஆர்டர் பண்ணுற படா பீகாக். எஸ். ஸோ திஸ் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வந்து ஃபுல்லாக ரோஸ் கலரில் வரும். ஐ மீன் பிங்க் கலரில் வரும். ஸோ பிங்க் கலர் படா பீகாக். ஓகே, எஸ், பீஃபவுல். ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ரோஸ் கலரில் வரும். ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம மல்டி கலரில் ஆர்டர் பண்ணுவோம். இந்த தடவை ஸ்பெசிஃபிக்காக பிங்க் கலரில் வேணும்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் படா பீகாக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்
2025ஓட ஸ்பெஷல் பார்த்துடலாமா? வேணாம், லாஸ்ட்ல. ஸோ லாஸ்ட்ல காட்டுறேன் உங்களுக்கு. சர்ப்ரைஸ் அது இருக்கு. எனக்கே இன்னும் இது புதுசா இருக்கு. சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு. 2025ஓட ஸ்பெஷல் பட்டாசு. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அந்த ஸ்பெஷல் பட்டாசு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ். ஐ மீன் கிரீன் கலர் கிராக்கர்ஸ் இருக்குமான்னு தெரியாது அந்த பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸில். ஸோ அதனால நாங்கள் செப்பரேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிரீன் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஸ்பெஷல், தட் இஸ் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கல்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கல்ஸ் நம்ம இப்படி வச்சாலே போதும், அது இப்போ சுற்றிட்டே வரும். ஸோ திருப்பி அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் சூப்பராக இருந்துச்சு அந்த பட்டாசு, அதனால திருப்பி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் என்ன எடுக்கலாம்? நெக்ஸ்ட் எடுக்கலாம், அவங்க செலெக்ஷன் பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. நெக்ஸ்ட் இஸ் ட்ரோன். எப்போவுமே நம்ம ஆர்டர் பண்ணுறது இந்த ட்ரோன் தான். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த பட்டாசு, கீழே வச்சா சட்டுன்னு மேலே போயிடும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரோன். ஓகே. ஸோ அதில் 5 பீசஸ் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ராவோட ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். மேலே இதுதான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரோன் பார்த்துட்டோம். இப்போ ஹெலிகாப்டர். ஸோ சேம் பர்ஃபார்மன்ஸ் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக போகும், இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ ட்ரோனுக்கும் ஹெலிகாப்டருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ், பட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள். ஸோ இதுலேயும் 5 பீசஸ் தான் இருக்குது. ஆனால் அது வீடியோவில் கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி போயிடும். ஆமாம், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் கேப்சர் பண்ணவே முடியல. நம்ம இப்படி இருந்ததுல இப்படி போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் காமனாக நம்ம போடுறது தான் கலர் கோட்டி. ஐ மீன் பூத்தொட்டி தான். ஸோ கலர் கோட்டினே பேர் வச்சுருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கலரில் வரும். ஸோ கொஞ்சம் பிக்காகவும் இருக்கும். நார்மல் ஃப்ளவர் பாட் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பெருசாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கலர் கோட்டி. ஓகே. நெக்ஸ்ட் வித்தியாசமா இருக்கு. எஸ், அப்போதானே வைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிரவுண்ட் சக்கரா. ஸோ நிறைய கிரவுண்ட் சக்கரா வாங்கணுன்றதுக்காக ஆர்டர் பண்ணது தான் அது. ஸோ இது வந்து டீலக்ஸ், கொஞ்சம் பெருசா இருக்கும். இது எல்லாமே நம்ம ஸ்பெஷல் தான். ஏன்னா கிஃப்ட் பாக்ஸ் என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியாது, அதனால நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அதெல்லாம் சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் டீலக்ஸ் பெருசாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க எடு. நெக்ஸ்ட் அவங்க எடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, இது பொம்மை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அதே ஃப்ளவர் பாட் தான். திஸ் இஸ் ஃப்ளவர் பாட். இதுதான் நார்மல் ஃப்ளவர் பாட். சின்னது இவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ குட்டியா இருக்கும். கலர் கோட்டி வந்து பெருசா இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நம்ம ஸ்பார்க்கல்ஸ் முடிச்சிடலாம். ஸோ இது என்ன கலர்? இது ரெட் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் காட்டணும், இது ரெட் கலர். ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. காமனான கொடுப்பாங்கன்னா எலக்ட்ரிக் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு ஸ்பார்க்கல் டைப்ல கொடுப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு நார்மல் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருவாங்க. ஸோ கலர்ஸ் இருக்குமா இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம கலர் வேணுன்றதுக்காக ரெட் கலர் வாங்கியிருக்கோம். 15 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லர். எஸ், அதே ஸ்பார்க்லர்ஸ் இல்ல, அதே ஸ்பார்க்கல்ஸ்ல கிராக்லிங் ஸ்பார்க்லர்ஸ். அதே கிராக்லிங்ல ஸ்மால் சைஸ். அது வந்து 15 சென்டிமீட்டர், இது வந்து 12 சென்டிமீட்டர். இப்படி கட். இது மல்டி கலரா? கிராக்லிங்னா ஒரு மாதிரி வெடிச்சுட்டே இருக்கும்ல, அது கிராக்லிங் இல்ல. கலர் கிடையாது, கிராக்லிங் தான் அது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் ரெண்டுமே வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பூத்தொட்டி வைக்கணும்னா பத்தாது. ஸோ அதனால யூஸ் ஆகுன்றாரு நிறைய வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ ஸ்பார்க்கல்ஸ். அது வந்து ஸ்பார்க்லிங், இது வந்து எலக்ட்ரிக். இது வந்து சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கும். சாஃப்ட் கிடையாது, அதுதான் சாஃப்டா இருக்கும். இதுதான் வந்து சவுண்ட் வரும், சவுண்ட் வரும்ல. அப்படியா? எஸ், அதான் எலக்ட்ரிக். இது எனக்கு பிடிக்காது. ஆனா சாஃப்டா இருக்கிறது நல்லா இருக்கும், கையிலே படாது. எஸ். நெக்ஸ்ட் இஸ் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கிரவுண்ட் சக்ரா ஸ்பெஷல். நம்ம வந்து டீலக்ஸ் பார்த்தோம், இது வந்து ஸ்பெஷல். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் வந்து நிறைய வரும், சீக்கிரமாக முடியாது. அதுதான் கிரவுண்ட் சக்ரா ஸ்பெஷலுக்கும் டீலக்ஸ்க்கும் ஸ்மாலுக்கும் டிஃப்ரென்ஸ். அடுத்தது எஸ், நெக்ஸ்ட் இஸ் குங்ஃபூ பாண்டா படா டீலக்ஸ். ஸோ இது என்னன்னா படா டீலக்ஸ். இட்ஸ் லைக் என்ன சொல்கிறதுனா ஒரு 100 வாலா மாதிரி. 100 வாலா வந்து ஒரு டிஜிட்டல் டைப்பாக மாற்றிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், 100 வாலா வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நார்மல் வாலாலாம் கிடைக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதே டைமிங் வித் அதே வெரைட்டியோட டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்மோக் அண்ட் டஸ்ட் வராது, நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட் நிறைய வராது. வெறும் இந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் எலக்ட்ரிக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது காட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எம்ஆர்எஃப் பேட். ஸோ உங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நாங்கள்
லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் மை சன் ஐ ஹேவ் ஆர்டர் திஸ். இதை வந்து அவர் வேணும்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா என் பையன் பேட் பட்டாஸ் கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கான். ஸோ தவிர்க்க முடியாது, வாங்கியாச்சு. கிரிக்கெட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளவர் பாட். ஓகே, இது நார்மல் ஃப்ளவர் இது ஃப்ளவர் பாட் Big. பிக், கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் டைமிங் வரும், அவ்வளவுதான். கம்பேர் டு அந்த இது டீலக்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து பீகாக் ஃபெதர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ பீகாக்லாம் பீகாக் ஃபெதர்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும்னா குட்டி குட்டியாக சின்னதாக இருக்கும். அதுவும் பீகாக் மாதிரி கலர்ஃபுல்லாக வரும். கலர்ஃபுல்லாக இப்படி பீகாக் ஃபெதர் மாதிரி வரும். ஸோ இது நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால திருப்பி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் திருப்பியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அது மட்டும் தான் நான் இந்த தடவை ஆர்டர் பண்ணியிருக்கேன். புதுசாக சிலது ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் எல்லாம் சிலதெல்லாம் டிஃபெக்டிவாக இருந்துச்சு. ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். சில வயர் கிரவுண்ட் சக்கரான்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் வெடிஞ்சிடுச்சு கையிலேயே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த பட்டாசுலாம் நம்மளுக்கு சேஃபோ அது மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எடுக்கலாமா? எஸ். நெக்ஸ்ட் இஸ் மேஜிக் விப். இது என்னன்னா சேம் அதே வாலா தான், பாருங்க இங்கே போட்டிருக்கா. அதே எலக்ட்ரிக் வாலா மாதிரி தான் இருக்கும். பட் சவுண்ட் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டஸ்ட் வேஸ்ட் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து 5000 மாதிரி, 5000 ரொம்ப நேரம் இருக்கும். அது வந்து 1000 மாதிரி. ஓகே, இது நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? இது வந்து 400 ஐ கெஸ், 200. நம்மளது மேக்ஸிமமே 399 சம்திங். ஏன்னா இங்க மேஜிக் விப் வந்து 125 தான். மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் வந்து 1600 போட்டுருக்கு. அது வந்து அங்கே விற்கிற ப்ரைஸ், நம்மளுக்கு வர ப்ரைஸ் வேற. ஸோ மேஜிக் விப் இது என்னென்னா இட்ஸ் டைப் ஆஃப் வாலா. இது வந்து அந்த மாதிரி வாலா மாதிரி இருக்காது. சவுண்டு இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்மோக் இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்மோக் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் நிறைய செதறி விடாது, ஒரே இடத்துல இருக்கும். அதனால அது கொஞ்சம் பேன் பண்ணாமல் இருக்காங்க இதையும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாலா பதிலாக ட்ரை பண்ணலாம். பட் சவுண்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டும் சேம் நெக்ஸ்ட் இஸ் கிரவுண்ட் சக்கரா பிக். நான் சொல்லியிருந்தேன்ல, ஸ்மால் பிக் எல்லாமே போட்டிருக்கோம், ஒன்று போட்டிருக்கோம். அதே நெக்ஸ்ட் இஸ் இதுவும் ஃப்ளவர் பாட். பார்த்தா ஃப்ளவர் பாட் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃப்ளவர் பாட் திஸ் இஸ் ஸ்பெஷல் ஃப்ளவர் பாட். நம்ம வந்து அசோகா போட்டிருந்தோம், இது ஸ்பெஷல், அதுக்கப்புறம் டீலக்ஸ். அந்த மாதிரி 4 டைப்ஸ்ல நாங்கள் ஒரு பீஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் இதுதான் ஜெகாஜல் படா. ஸோ ஆக்சுவலி இது என்னன்னா, ஆன்லைன்ல நான் பார்த்தேன், ஓகேவா, ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்துச்சு. ஜெகாஜல் வந்து நம்ம 100 வாலா இருக்குல்ல, 100 வாலா 25 வாலா எப்படி இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும்ல, அந்த வாலாவை தான் வந்து சின்னதாக வச்சிருக்காங்க. அதாவது அது பேன் பண்றதால இது வந்து ஒரு டிஜிட்டலா பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டியா இருக்கும், பட் சவுண்ட் ஐ கேரண்டி சூப்பரா இருந்துச்சு லாஸ்ட் டைம். அதனால திருப்பி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, 20 pieces. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஹர் ஃபேவரட், my son's favorite. Okay. Rainbow color. Yes, this time அவங்க வந்து லாஸ்ட் டைம் சூப்பரா இருந்துச்சுன்றதால நம்ம 2 வாங்கியிருக்கோம். இது எத்தனை பீஸ் இருக்கு பாரு, இதுல ஒண்ணுத்துல 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 3 in 1 அப்படினு போட்டுருக்காங்க. 3 in 1 கலர், பட் ஆனா 5 கேப் தான் இருக்கு. கேப் இருக்கு. எஸ், 3 தான் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல 3 பீசஸ் இருக்கு. சோ அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா 2 ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸோ இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால வீடியோ பர்பஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹர் ஃபேவரட், ஷி ஆர்டர்ட் இட், ஷி வாண்டட் இட், ஸோ ஆர்டர். இது ஒன்று தான் நான் ஆசைப்பட்டு கேட்டது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? இது என்னதுப்பா, எனக்கே புதுசா இருக்கு. ஆர்டர் பண்ணமா 1G ராசியா. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கலாம். என்ன ஆர்டர் பண்ணிக்கோ, எனக்கே டவுட்டா இருக்குங்க அது. எஸ் 1000 வாலா. இது 1000 வாலாவா? அதே டிஜிட்டலா? 1000 வாலா, ஐ கெஸ் 1000 வாலா தான் அது. 1000 வாலா வந்து எலக்ட்ரிக் 1000 வாலா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 270 தான். வெளியே வாங்கினா கண்டிப்பாக 400 to 700 சொல்லுவாங்க. பட் இங்கே ஜஸ்ட் 270 தான் வித் 80% டிஸ்கவுண்ட். ஸோ 1G போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 வாலா வந்து டிஜிட்டலாக மாற்றிருக்கிறதால இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஐ எம் கோயிங் டு ஷோ திஸ். இது என்னன்னு எனக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் வருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஸ்பெஷலாக இந்த ஆர்டர் பண்ணது தான். நம்ம கிஃப்ட் பாக்ஸில் போட்டோம்னா கண்டிப்பாக இந்த பட்டாசுலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. கிஃப்ட் பாக்ஸ் சைஸே இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிஃப்ட் பாக்ஸ் சைஸே இவ்வளோ தான் இருக்கும்.
ஸோ அதனால தான் இது நாங்கள் போட்டிருக்கிறது 30 ஷார்ட்ஸ். இது வந்து பீகாக் டான்ஸ், ஓகேங்களா. நார்மல் 30 ஷார்ட் கிடையாது. நார்மல் 30 ஷார்ட் பார்த்தோன்னா மேலே சைட் போயிட்டே இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. பீகாக் மாதிரி இப்படி குஸ்ன்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு டான்சிங் டைப்பில் போகும், ஓகேங்களா. ஐ மீன் விசிலிங் இருக்கும் கூடவே பீகாக் அந்த அந்த பீகாக் ஸ்கில் நம்மளுக்கு கொடுக்கும்ன்றதால சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது நான் கிராக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒண்ணே ஒண்ணு 30 ஷார்ட்ஸா? எஸ், பார்த்துக்கோங்க. வெயிட்டும் செம்மையா இருக்கு. நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா அதே 30 ஷார்ட்ஸ்ல வேற ஏதோ பெரிய மிருகம் காண்டா மிருகம் மாதிரி வருது. வெயிட்டா இருக்க முடியல. இங்க பாருங்க, 30 ஷார்ட்ஸ் மல்டி கலர். அது வந்து பீகாக். இது 30 ஷார்ட்ஸ் மல்டி கலர். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். 30 ஷார்ட் மல்டி கலர்ஸ் வித் பீகாக். ஸோ இதோட ஃபயர் ஒர்க் எப்படி இருக்கும்னா 30 ஷார்ட்ஸ் டக்கு 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 அடிச்சுட்டே இருக்கும் போல. அது மூஞ்சியே சரியில்லை. ஸோ டிராகன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டிராகன் மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலி உங்களுக்கு நான் காட்ட போறது என்னன்னா, காட்டிடலாமா உங்களுக்கு? காட்டு. ஃபைனலி 2024 ஸ்பெஷல் பட்டாசு. இரு நான் சொல்றேன். சரி சொல்லு. இது வந்து ஒரு ஹிண்ட். ஓகே. சன் டிவில 6:30க்கு ஒன்னு போகும். என்னடி சொல்ற? என்ன போகும்? சீரியல் போகும். ஆமா, சீரியல். அதுல என்ன? அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஓஹோ, நீ அப்படி வரியா? சோ மை ஃபேவரட் சீரியல். கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க என்ன சீரியல் அப்படின்னு சொல்லுங்க. அது 24 ஸ்பெஷல் பட்டாசு நான் காட்ட போறேன், ரிவீல் பண்ண போறேன். நீயே ரிவீல் பண்ணு. ஜெய் ஸ்ரீராம். ஸோ ஹனுமானோட கட ஆயுதம். ஸோ இது ஸ்பெஷலாக வந்து 2025க்கு. ஸோ பிளாஸ்டிக்ல மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் இது ஆச்சரியமா எங்க இருக்கு. பத்த வைக்கணும்? இங்கதான் நினைக்கிறேன். ஐ கெஸ் இங்கதான் வைக்கணும் போல. ஸோ இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது. ஐ திங்க் அந்த பேட் மாதிரி இப்படி அதுதான். ஸோ ஃப்ளவர் பாட் மாதிரி உங்களுக்கு பவர் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஆனா அது அப்புறம் ரீயூஸ் பண்ண முடியாதா? ஏன்னா பிளாஸ்டிக் நல்லா இருக்கு. பிளாஸ்டிக்ன்றதால ஒரு மாதிரி ஆயிடும். இது வெடிச்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ போட்டு காட்டுறேன். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ வர்த்தா இருக்கும்னு நான் நம்புறேன். வர்த்தா இருக்கும்ல. இந்த அவுட்டர் வந்து சேஃபா இருந்துச்சுன்னா குட்டி பசங்க எல்லாம் விளையாடலாம், டாயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நாங்க ஆர்டர் பண்ண. இது எவ்வளவு? இது ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்க்ரூ எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் நீங்க கேட்டீங்கன்னா எவ்வளவு தெரியுமா? இதோடது 150 தாங்க. ஜஸ்ட் 150 கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பொம்மையை வெளில வாங்குனதுல 150க்கு மேல இருக்கும் போல இருக்கே. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 150 தான். இதுதான் சொல்றேன், 80% டிஸ்கவுண்டோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கோட் பண்ற பிரைஸ் ஒன்று, நம்ம அதுக்கப்புறம் 80% டிஸ்கவுண்டோட ப்ரைஸும் வரும். ஸோ நீங்களும் இந்த பட்டாசு வாங்கணும்னா உங்களுக்கு நான் அந்த பட்டாசோட லிங்க்கை கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க. ஸோ ஹோப் திஸ் யூஸ்ஃபுல் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் யூ. கரெக்ட்? எஸ். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டாசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பட்டாசு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டது என்னன்னா, எங்கே பட்டாசு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் இன்னொரு விஷயம்னா, சொல்லு. நம்ம நேற்று வந்து இந்த பாக்ஸை வந்து நாங்கள் கொரியர் சர்வீஸ் வந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு ஆன்ட்டி எங்களை பார்த்துட்டு அதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா ஆன்ட்டி, தீபாவளி நெக்ஸ்ட் மந்த் தான். ஆனா நாங்க இப்பவே ஆர்டர் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு வரது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அவங்க உடனே கடன்ட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே ஸ்பாட்லயே ஷேர் பண்ண லிங்க் அவங்களுக்கு. ஸோ லிங்க் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் பட்டாசு ஆர்டர் பண்ண நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க லிங்க்கை, நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இந்த பர்ஸ்டிங் கிராக்கர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட்டாசு எல்லாமே வந்து லாஸ்ட் இயரும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இதுல அதையுமே பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி வெடிக்குதுன்னு உங்களுக்கு ஒரு வெடிக்குதுன்னு ப்ரூஃப் என்னன்னா அந்த வீடியோவை பாருங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ, ஜஸ்ட் ஃபார் தி வீடியோ பர்பஸ் ஒன்லி. இது நான் மறக்காம சொல்லணும்னு நினைச்சிட்டேன், சொல்லிட்டேன். ஸோ இது ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம், அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த வீடியோ பண்ணுறோன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க எங்கே நீங்கள் பட்டாசு வாங்குறீங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் அல்ல, லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் எங்கே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் பட்டாசு எங்கே வாங்குறீங்க, உங்கள் வீடியோ பார்த்து நல்லா இருந்துச்சு,
எங்க வாங்குறீங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல கேட்குறாங்க, ஃபேஸ்புக்ல கேட்குறாங்க, இன்ஸ்டாகிராம்ல கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அது மென்ஷன் பண்ணி இங்கே தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் தி அன்பாக்சிங் வீடியோ. ஸோ மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை பிரணேஷ் மூர்த்தி சேனல். ஓகே, ஸோ ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி டு எவ்ரி ஒன். நீங்க சொல்லிடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எஸ், அண்ட் happy advance Diwali and bye from now. Okay, bye.